الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزغة الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. لكل جعلنا منكم شرعة ومنهاجا. لكل جعلنا منكم شرعة ومنهاجا. உங்களிலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஷிர்அத்தை, ஒரு மின்ஹாஜை நாம் அமைத்திருக்கிறோம். சபீலன் வ சுன்னா, ஒரு சபீலை, ஒரு சுன்னத்தை நாம் ஆக்கியிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு தனித்தனி ரூட்டை, சாலையை, பாதையை அமைத்திருக்கிறோம். ஷிர்ஆ என்றால் நெடுஞ்சாலை, பெருஞ்சாலைக்கு சொல்லுவாங்க. மின்ஹாஜ் என்றால் அந்த நெடுஞ்சாலையிலிருந்து பிரிகின்ற சின்ன தெருவுக்கு அல்லது சின்ன சந்துக்கு சொல்லுவாங்க. சின்ன பெரிய சாலைகளை, தெருக்களை உங்களுக்கு அமைத்திருக்கிறோம். அதாவது ஷரியத்திலே சட்டங்களை உண்டாக்கியிருக்கிறோம். சபீலன் வ சுன்னா, சபீலை, சுன்னத்தை, இது ரெண்டையும் சேர்த்து பொருள் சொல்கிறாங்க. உங்களுக்கு நூஹுக்கெல்லாம் ஒரே தீன், ஒரே தீன். அந்த தீன் ஈமானுடைய தீன். ஆனால் ஷிர்அத் வேற, மின்ஹாஜ் வேற, தனித்தனியா. தீன் ஒன்று, ஷரியத் வேறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரைக்கும் இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், தீன் ஒன்று, அல்லாஹ் ஒருவன். மரணத்திற்கு பின்பு உலகம் இருக்கிறது, எழுப்பப்படுவீர்கள். எல்லா தீன்லையும் இது தான் இருக்கும். அந்தந்த காலத்திற்கு தகுந்தாற் போல வழிகளை, ரூட்டுகளை, சட்டங்களை கொடுத்திருப்பான். அப்போ ஃபுரூஇ அஹ்காம் தனித்தனியாக இருந்துச்சு, அடிப்படை ஒன்றாக இருந்தது.
சிலருக்கு சட்டங்கள் கம்மியாக இருக்கும், சிலருக்கு சட்டங்கள் கூடுதலாக இருக்கும். அப்போ இதில் ஜியாதத் நுக்சான் இருக்குகிறது என்பது இமாம் புகாரியுடைய மத்ஹப். பெரிய பெரிய ராஸ்தாக்களில் ரொம்ப பெரிய சட்டங்கள் இருக்கும், ஃபுருஇ அஹ்காம்களில் கூடுதல் குறைவு இருக்கும். எனவே இந்த ஆயத் வருகிறது கூடுதல் குறைதல் இருக்குகிறது என்பதற்கு ஆதாரம். நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நஃப்சுல் ஈமான் சம்பந்தமானதல்ல. நஃப்சுல் ஈமான் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆமன்து பில்லாஹி மலாயிகத்திஹி குத்துபிஹி வருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸ் பாதல் மௌத். ஜீனத்துல் ஈமான், முத்தஅல்லிகாத்துல் ஈமான், அஹ்காமுல் ஈமான், இதில் தான் கூடுதல் குறைதல் ஏற்படும். நீங்கள் சொல்லக்கூடிய ஆயத்தில் தீன் ஒன்று என்று சொல்லப்படுகிறது, அதில் தான் பார்க்கணும். எந்த நபியுடைய தீனிலையும் கூடுதல் குறைதல் இல்லை, அடிப்படை கொள்கையில் கோட்பாட்டில். பாபுன் துஆவுக்கும் ஈமானுக்கும், உங்களுடைய துஆ உங்களுடைய ஈமான். துஆ என்றால் ஈமான். இதனுடைய முழு ஆயத் குல் மா யஅபஉ பிக்கும் ரப்பி லவ்லா துஆவுக்கும். உங்களுடைய துஆ மட்டும் இல்லைண்டா, என்னை நீங்கள் அழைக்கிறது மட்டும் இல்லைண்டா உங்களை அல்லாஹ் பொருட்படுத்துவதில்லை. கெஞ்சுறீங்களே, கதறீங்களே, அழுவுறீங்களே, அடப்பாவும் என்கிற முறையில் தான் இறக்கப்பட வேண்டியிருக்குதுங்கிறான். இப்போ துஆவுக்கும் ஈமானுக்கும், இந்த துஆவுக்கும் என்பதற்கு பொருள் ஈமானுக்கும். அப்போ இந்த தஃசீரின் பிரகாரம் உங்களுடைய ஈமான் மட்டும் இல்லைன்னு சொன்னால் உங்களை பொருட்படுத்துவதில்லை, எந்த மதிப்பும் இல்லை, செல்லா காசு. ஈமான் இருக்கிறதுனால அவங்களுக்கு பவர் இருக்குது. ஈமான் இல்லாத என்னுடைய அடியார்கள்லாம் அவங்களாம் நாளைக்கெல்லாம் செல்லா காசு, ஒரு பைசாவுக்கு உதவாது. இமாம் புகாரி இதில் என்ன ஆதாரம் எடுக்கிறாங்கண்டா, துஆ வந்து ஜுஸு, ஈமான் என்பது குல்லு. ஈமான் என்ற குல்லுலேருந்து துஆ, தஸ்மியத்துல் குல்லு பிஸ்மில் ஜுஸு இம்பாங்க. ஜுஸுடைய பெயரை குல்லுக்கு வச்சிடுறது. நம்ம சொல்லுவோம் ஈமான் பசீத், ஈமானுக்கெல்லாம் ஜுஸு இல்லைன்னு சொல்லி. இப்போ ஈமானு ஜுஸுங்கிறதுனால துஆவை அவங்க வந்து முரக்கபு பார்ட்டியில் ஈமான் முரக்கபா பசீதா, இமாம் புகாரி இடத்துல முரக்கப், நம்முடைய கருத்து பசீத். நம்முடைய கருத்து பசீத் என்றால் ஜுஸு இல்லாதது, பசீத் என்றால். இப்போ ஈமானுக்கு ஜுஸுவாக துஆவாக்கி முரக்கபுன்னு நிரூபிக்கிறாங்க. துஆவுக்கும் என்பதற்கு ஈமானுக்கும் என்ற தஃசீர்
இருக்கிறது தான் ஒத்துக்கிறோம், நம்ம பேசணும் பதில். ஆனால் இது மட்டும்தான் தஃப்சீர் இல்லை. ஈமானுக்கு துஆவுக்கும் என்று சொல்லுவதற்கிறதே மஜாசி அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஹக்கீக்கி அர்த்தம் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை கூப்பிடலன்னு சொன்னால் துஆவுக்கு அர்த்தம். நீங்கள் அல்லாஹ்வை கூப்பிடலன்னு சொன்னால், அல்லாஹ் இடத்துல கெஞ்சி அழுவலைன்னு சொன்னால் உங்களை அல்லாஹ் பொருட்படுத்த போகிறதில்லை என்கிற அர்த்தம் வாங்குங்க. உங்களுக்கு ஈமான் இல்லைண்டா அல்லாஹ் உங்களை பொருட்படுத்தப்படுறதில்லை. சரி, ஏன் இந்த துஆவுக்கும் ஈமானுக்கும் என்கிற பொருள் சொல்லணும்? துஆவுக்கும் என்பதற்கு துஆவுக்கும் துஆ செய்தல் என்கிற பொருளே சொல்லலாமே. என்ன சொல்லலாம்? ஆகவே துஆவுக்கும் என்பதற்கு ஈமானுக்கும் என்ற தஃப்சீரை நம்மளும் ஒத்துக்கிறோம். இப்படி செஞ்சால் அது மஜாசி. துஆவுக்கும் என்பதற்கு துஆவுக்கும் துஆ செய்தல் அழைக்குதல் என்கிற பொருளை கூட என்ன செய்யலாம்? தாராளமாக வாங்கலாம். ஜுசுவை சொல்லி குள்ள நாடுறதை விட துஆவுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வை அழைக்குதல், அல்லாஹ்வை கூப்பிடுதல். லா இலாஹ இல்லல்லாஹும் அந்த துஆவுக்குள்ளால வந்துடும். லா இலாஹ இல்லல்லாஹும் துஆவோட ஒரு ஜுசுவாக ஆயிடுது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது துஆக்குள்ளாகவும் ஈமான் ஜுசுவாக இருந்தால் ஈமான் முரக்கபாக ஆகாது. எனவே இமாம் புகாரி அவர்கள் எதை கொண்டு இஸ்தித்லால் செய்வது சரியில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. இதுவரைக்கும் பேசின எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம். யசீது யன்குசுக்கு ஆதாரமாக சொன்னதாக இருக்கட்டும், முரக்கபுக்கு ஆதாரமாக சொன்னதாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே நஃப்சுல் ஈமானுக்கு உள்ளதாக இல்லை, முகம்மிலுல் ஈமானுக்கு உள்ளதாக இருக்குகிறது, ஜீனத்துல் ஈமானுக்கு உள்ளதாக இருக்குகிறது, முத்தஅல்லிகாத்துல் ஈமானுக்கு உள்ளதாக இருக்குகிறது. எனவே நாம் பேசக்கூடியதில் நஃப்சுல் ஈமானுக்கு ஜுசு இருக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டான். இத்தனை ஏறக்குறைய 17-18 ஆதாரங்கள் சொன்னீங்களே, எதுலேயுமே நஃப்சுல் ஈமான் ஜுசு என்பதை உங்களால் நிலைநாட்ட முடியாது. முடிச்சுக்கோ. به قال حدثنا عبيد الله بن موسى قال أخبرنا حنظلة ابن أبي سفيان عن إكرمة بن خالد عن ابن عمر قال قال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على 5. இஸ்லாம் 5 மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. 1 ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். 2 இகாமிஸ் ஸலாஹ். 3 ஈதாஇஸ் ஸகா. 4 வல் ஹஜ். 5 சௌமி ரமலான். இஸ்லாம ஒரு கூடாரத்துக்கு நடுப்பகுதியில் ஒரு கம்பம், 4 மூலையிலேயும் ஒரு கம்பம், இப்படிப்பட்ட ஒரு கூடாரத்திற்கு இங்கே ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நடுப்பகுதியில் இருக்கிற கம்பு தான் அசல் அஸ்திவாரம், அடிப்படை. 4 பக்கத்துலேயும்
தொழுகை ஒரு கம்பு, ஜகாத்து ஒரு கம்பு, ஹஜ்ஜு ஒரு கம்பு, சௌமு ரமலான் ஒரு கம்பு. இந்த நடு பகுதியில் இருக்கிற கம்பு வந்துருச்சுன்னா எல்லாம் கீழே வந்துடும். களிமா இல்லைண்டா சுத்தமாக கூடாரமே குலாஸ். மத்திய பகுதியில் இருக்கிற அந்த தூண் இருக்கிறத பலமாக இருக்குது. அந்த மூலையில் இருக்கிற சலாத்து கம்பம் கீழே வந்துருச்சு, அது ஒரு ஓட்டை, கூடாரம் இருக்கும். அல்லது ஹஜ்ஜி என்ற அந்த தூணு கம்பம் கீழே வந்துருச்சு, கூடாரம் இருக்கும். ஆனால் அந்த பக்கத்தில் சரிவு இருக்குது. எனவே இங்கே 5 கம்புகளினால் 5 தூண்களினால் உண்டாக்கப்பட்ட ஒரு கூடாரத்தை போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பீடு செய்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் நடு குத்துபு, அச்சாணி, என்ன சொல்லலாம் தமிழில், நடு அச்சாணி எது எது ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸை இமாம் புகாரி தஃப்சீர் பாடத்திலையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. 648வது பேஜில் 41வது பக்கத்துலேயும் வரும். இப்போ இந்த இடத்துலையும் வந்திருக்கிறது. 6வது பக்கமாக, இது எத்தனாவது பக்கம்? 6வது பக்கத்துலையும் வந்திருக்கிறது. இதே ஹதீஸ் முஸ்லீம்லேயும் இருக்குது, மற்ற கிதாபுகள்லையும் இருக்கிறது. இதில் 4 ராவிகள் இருக்கிறாங்க. உபைதுல்லாஹ் இப்னு மூசா ஒருத்தவர், ஹல்லலத் இப்னு அபி சுஃபியான் 2வது, இக்ரிமத் இப்னு ஹாலித் இப்னுல் ஆசி 3வது, 4வது தான் அப்துல்லாஹ் இப்னு உமர். இந்த 4வது ராவியை பார்த்து சில குறிப்புகளை பார்ப்போம். 2வது கலீஃபா அமீருல் மோமினின் கலீஃபத்துர் ராஷித் உமர் இப்னுல் கத்தாபுடைய மகன். இப்னு உமர்னு சொல்லி ரொம்ப அன்போடு எல்லாம் அழைப்பாங்க. உம்முல் மோமினின் ஹதரத் ஹப்சாவும் இம்டு அப்துல்லாவும் ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் ஹப்சா எந்த மனைவிக்கு பிறந்தாங்களோ அதே அம்மாவுக்கு தான் அப்துல்லாஹ் இப்னு உமரும் பிறந்தாங்க. எனவே ஹக்கீகி சகோதரர், அத்தாவும் ஒன்று அம்மாவும் ஒன்று, 2 பேருக்கும். இவங்களுடைய அம்மா பேர் ஜைனபு பின்த் மல்ஊன். ஜைனபு. அப்துல்லாஹ் இப்னு உமருடைய அம்மா பேர் ஜைனபு பின்த் மல்ஊன். ஒரு பிரபலமான சஹாபி உஸ்மான் இப்னு மல்ஊன் இருக்காங்களே, அவங்களுடைய சகோதரி. அப்துல்லாஹ் இப்னு உமர் கதீமுல் இஸ்லாம், ஆரம்ப கால கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. தங்களுடைய தகப்பனார் அவங்களோட சேர்ந்து மக்காமு அல்தாமாவுக்கு சின்ன வயசுலேயே வந்தாங்க. அத்தாவோடவே வந்துட்டாங்க ஹிஜ்ரத் செஞ்சு. அத்தாவும் மகனும் ஒன்றா ஹிஜ்ரத் செய்கிறாங்க. வயசு சின்னதின் காரணமாக பத்ர் போர்க்காலத்தில் கலந்து கொள்ள முடியல, உஹதுலையும் கலந்து கொள்ள முடியல. உஹது போர்க்காலத்தில் பேரெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் போனதுக்கு பின்னால் நபி எடுக்கலை. 15 வயசு உனக்கு வரலப்பான்னு சொல்லி. உஹது போர் நடக்கும்போது அப்போ அவங்களுக்கு வயசு 15 ஆகலை. திரும்பி அனுப்பிட்டாங்க. சின்ன பிள்ளைலாம் நம்ம யுத்தத்துக்கு அழைச்சிட்டு போக மாட்டோம்னு சொல்லி. இந்த உஹது பத்ரு தவிர
அதற்கு பின்னால் எத்தனை யுத்தங்கள் நடந்ததோ அத்தனை யுத்தங்களிலும் அவங்க பங்கு கொண்டிருக்கிறாங்க. அபூ ஹுரைராவுக்கு அடுத்து ஹதீஸுகளை அதிகமாக ரிவாய செஞ்சது இவங்க தான். அக்ஸரு சஹாபா ரிவாயத்தன் பாத அபீ ஹுரைரா. அபூ ஹுரைராவுக்கு பின்னாலே எல்லா சஹாபாக்களை விட அதிகமாக கசீரு ரிவாயத் யார் தான்? அப்துல்லாஹ் இப்னு உமர். 2630 ஹதீஸுகள் நமக்கு கிடைச்சிருக்கிறன இவங்க வழியாக. 2630 ஹதீஸுகள். இதில் 170 ஹதீஸுகள் புகாரிலையும் வந்திருக்குது, முஸ்லீம்லேயும் வந்திருக்கு. எண்பத்தி 1 ஹதீஸுகள் புகாரில் மட்டும் வந்திருக்குது, முஸ்லீமில் வரல. முஸ்லிம் ஷரீஃபில் 31 ஹதீஸ் இருக்கிறது புகாரில் இல்லாமல். அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலகட்டத்தில் அவருடைய ஆட்சியில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கவர்னராக இருந்தார். அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு ஒரு கட்டளை இட்டார். ஹஜ்ஜுடைய மசாலாக்களில் அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செயல்படுத்தணும், அவருக்கு மாற்றமான எந்த கருத்தையும் நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி. இது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு பிடிக்கலை. நம்ம ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கோம், ஆட்சியில் இருக்கிறோம், நமக்கு கட்டளையிடுறார மன்னர், சாதாரணமான ஒரு பிரஜைக்கு அவர் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லி. எனவே பொறாமை கூடுதலாக ஆகி அவன் தான் ஒரு மோசமான மன்னனாச்சே, தலைவனாச்சே. அரஃபாத்திலேருந்து திரும்பி கொண்டிருக்கும்போது ஹஜ்ஜாஜ் ஒரு ஏற்பாடு செஞ்சான், ஒரு ஆளை நியமித்தான். அந்த நபர் விஷம் கலந்த ஒரு அம்பை விட்டு ஷஹீதாக்கிட்டார், மூத்தப்பட்டார் அப்துல்லாஹ் இப்னு உமர். அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறதை கேளு, ஹஜ்ஜுடைய மசாலாவில் அவருக்கு மாற்றமாக எந்த கருத்தையும் சொல்லாதேன்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. எனக்கு கீழே இருக்கிற ஆட்களை நான் கேட்கணுமான்னு சொல்லி ஆளை க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு மதிப்பு உயரும்னு சொல்லி ஆளை ஏற்பாடு செஞ்சு அவரை கொண்டுட்டார், ஷஹீதாகிட்டார். துல் ஹஜ் 73. கொஞ்ச நாள் அதுலேருந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து அந்த விஷம் தோய்ந்த அந்த அம்பு பாய்ச்சப்பட்டு கொஞ்ச நாள் பெட்டில் படுக்கையில் இருந்து துல் ஹஜ் மாதமே ஷஹாதத்தாக ஆயிட்டாங்க. இஸ்லாத்துடைய ருக்குன்கள் நிறையா இருக்குது. இந்த 5 மட்டும் அல்ல. ஆனால் இங்கே 5 குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 தான் இஸ்லாமா? 5 அல்லாத வேறு எதுவும் இஸ்லாம் இல்லையா? வகை வகையாக இருக்கிறது. அதில் ஒரு வகையே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி நம்பர்லாம் எங்கே வந்தாலும் அது ஹஸ்ருக்கு வராது. பிரபல்யமாக எல்லாராலையும் எல்லா காலங்கள்லையும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. கொள்கை சம்பந்தமான இதில் ஷஹாதத்தை சொல்லப்பட்டிருக்குது. அமல் சம்பந்தமானதில் ஈஜாபின் சல்பி, செய்ய வேண்டியது செயல்படாமல் இருக்க வேண்டியது என்று 2 வகை இருக்கிறது. சாப்பிடாமல் இருக்கணும், குடிக்காமல் இருக்கணும்,
மனைவியோட சேராமல் இருக்கணும், இதான் சல்பி. அதில் ஒன்று நோன்பு உதிர்ச்சி. ரெண்டாவது செய்ய வேண்டியதில் அது மூணாக பிரிக்கலாம். ஈஜாபிய, உடல் ரீதியாக மட்டும், பொருள் ரீதியாக மட்டும், உடம்பும் பொருளும் ரீதியாக என்ற அடிப்படையில் பிரிக்கிறாங்க. மஹல் பதனி, மஹஸ் மாலி, பதனி மாலி. உடல் ரீதியாக மட்டும் தொழுகை, பொருள் ரீதியாக மட்டும் ஜக்காத், உடம்பும் தேவை பொருளும் தேவை ஹஜ். இந்த அடிப்படையில் பங்கு போட்டால் இந்த 5க்கு உள்ளால வந்துடுது. எனவே இங்கே 5 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் பிரபல்யமானது, மஷஹூரானது, 100க்கு 100 எல்லா முஸ்லிம்களாலும் கடைபிடிக்கப்பட வேண்டியது. இதில் விதிவிலக்கு இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த 5 இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இமாம் புகாரி இந்த ஹதீஸ் எங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அசல் நோக்கம் என்ன? இஸ்லாம் முரக்கப், ஈமான் முரக்கப். ஈமான் பசீத் அல்ல, ஈமான் முரக்கப்னு சொல்லிட்டு பாருங்க, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு இத்தனையும் சேர்ந்தாத்தாங்க ஈமான். நான் முரக்கப்புன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியுதா? இந்த ஹதீஸை பாருங்க என்று அவங்க பேச வராங்க. ஈமான் முரக்கப் என்பதற்கு ஆதாரமாக சொல்கிறாங்க. ஆனால் ஈமான் முரக்கப்புக்கு ஆதாரமாக கொண்டு வந்துட்டு இஸ்லாம் சம்பந்தமாக புனியல் இஸ்லாமுன்னு இருக்குங்க. ஈமான் என்கிற பதம் எங்கே இருக்கிறது? ஈமான் என்கிற பதத்தை வச்சு தானே நீங்கள் சொல்லணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈமானும் இஸ்லாமும் உத்தராதி. 2-3 நாளைக்கு முந்தையே பேசினேன். ஈமான்டா இஸ்லாம் தான், இஸ்லாம்டா ஈமான் தான், ரெண்டும் ஒன்று தான் சொல்லி. நம்ம சொல்லுவோம் ஈமானம் காமில், இஸ்லாம் காமில் வேண்டுமானால் ஒன்றா வரலாமே தவிர முத்லக்கன் இஸ்லாம் முத்லக்கன் ஈமான் ஒன்றா வர முடியாது. நம்ம ஈமான் இஸ்லாம் முத்தராதிஃப் ரெண்டும் ஒன்றுன்னு ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம சொல்லுவோம் உமூம் ஹுசூஸ் மின் வஜ்ஹ் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் தான் குல்லு போட முடியும். குல்லு ஈமானின் இஸ்லாமுன், பாதுல் இஸ்லாமி ஈமானுன். ஒவ்வொரு ஈமானும் இஸ்லாம் தான், ஆனால் எல்லா இஸ்லாமும் ஈமான் அல்ல என்ற அடிப்படையில் உள்ள நம்ம இருக்கோம். ஹைர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இஸ்லாமும் ஈமானும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இஸ்லாம் 5 மீது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 5ன்னு சொன்னாவே முரக்கபு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஈமான் பசீத்து சொல்லு. இதுக்கு என்ன பதில்? அஜ்ஸா தஸீனியா, இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு ஜுஸு நாங்களும் ஒத்துக்கிறோம். இது அழகுபடுத்தும் ஜுஸு, அடிப்படை ஜுஸு அல்ல. தர்கீபி ஜுஸு, இதெல்லாம் சேர்ந்தாதான் தொழுகையும் நோன்பும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் சேர்ந்தாதான் அல்லாஹ் ஏக ஒருவன் முகமது ரசூலுல்லாஹ் தூதர்ந்து ஏற்றுக்கொண்டவனாக ஆக முடியும். இல்லைண்டா ஆக முடியாதுங்கிற மாதிரி தர்கீபி ஜுஸுன்னு சொல்கிறீங்களே, அதை நாம் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் ஈமானை அழகுபடுத்தக்கூடிய ஜுஸு, ஈமானை தக்மீல் செய்யக்கூடிய ஜுஸுங்கிறோம். நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். இப்போ அவங்க ஈமானுடைய முரக்கபுன்னு சொல்லிட்டா தொழுகை இல்லாதவன், ஜக்காத்து கொடுக்காதவன்லாம்
ஈமான் இல்லாதவன்னு சொல்லணும். ஷாஃபியும் சொல்கிறதில்ல, புகாரியும் சொல்கிறதில்ல, ஹம்பலியும் சொல்கிறதில்ல. நீங்கள் உங்கள் ஜுசுவிலையும் ஏற்றத்தாழ்வு வச்சுருக்கிறீங்க. நாம் அதான் சொல்ல வரோம், தஸீனி ஜுசுங்கிறோம், தர்கீபி ஜுசு இல்லை. பாபு உமூருல் ஈமான் வகௌலில்லாஹி அஸ்ஸ வஜல் லைஸல் பிர்ர அன் துவல்லு wujuhakum கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியீன். தலைப்பு பாரு, ஈமானுடைய உமூர், ஈமானுடைய விஷயங்கள். அந்த இலாஃபத்தை பயானியாக வைக்கலாம். எது ஈமானோ அப்படிப்பட்ட விஷயங்கள். பாபுல் உமூருல்லதி ஹியல் ஈமான். அப்போ ஈமான் பசீத் இல்லைங்கிறாங்க. பல விஷயங்கள் சேர்ந்தது தான் ஈமான். ஒரே ஒரு விஷயத்தை கொண்டுள்ளது அல்ல ஈமான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஈமான் பசீத் இல்லை, முரக்கப் என்பதற்கு தான் தலைப்பையே போட்டுட்டாங்க, உமூருல் ஈமான் என்று. லைஸல் பிர்ர அன் துவல்லு, லைஸல் பிர்ர அன் துவல்லு, உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ முன்னோக்க செய்வது அது மட்டும் நல்ல விஷயம் அல்ல. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியீன். இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாமே இருந்தால்தான் ஈமான் இருக்கிறது என்ற பொருள் வருகிறது. எனவே ஈமான் என்பது பசீத் அல்ல, ஈமான் முரக்கபு. இப்போ ஈமான் முரக்கபாக ஆகிட்டா சில பேர்கிட்ட தொழுகை இருக்கும், ஜகாத் இருக்காது, ஜகாத் இருக்கும், வாக்கு நிறைவேற்ற மாட்டான், கோபப்படுவான், பொறுமை இருக்காது. இந்த ஆயத்தில் பார்த்தா இத்தனை விஷயங்களும் ஈமானுடைய விஷயங்களாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு சொன்னால் அது யஸீது யன்குஸுக்கு சாத்தியம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இமாம் புகாரி தங்களுடைய வாதத்தை நிலைநாட்டுறாங்க. நம்ம பழையமாக தான் சொல்லுவோம், ஈமான் என்பது நஃப்சுல் ஈமான் என்பது ஒன்று தான். இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் ஈமானை பலப்படுத்துவதற்காக, ஈமானை முழுமைப்படுத்துவதற்காக, ஈமானை அழகுபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். லைஸல் பிர்ர அன் துவல்லு wujuhakum, உங்களுடைய முகங்களை மஷ்ரிக்கின் முன்னால், மஷ்ரிக்கு பக்கமோ மகரிப் பக்கமோ முன்னோக்குவது உண்மையான அசல் அடிப்படை நல்ல விஷயம் அல்ல. அடிப்படை நல்ல விஷயம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி. அடுத்து கத் அஃபலஹல் முஃமினூன். அடுத்து கத் அஃபலஹல் முஃமினூன்.
மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன். இதுவரைக்கும் சொல்லப்பட்டது அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவுடைய அக்காயிது சம்பந்தமாக. தஸ்ஹீஹுல் அக்காயிது இதில் இருக்கிறது. அடுத்து முஆஷரத் ஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி, தன்னுடைய பிரியத்தின் மீது பொருளை கொடுப்பது. தவில் குர்பாவுக்கு கசப்போடு அல்ல, மனப்பூர்வமாக அந்த பொருளின் மீது தனக்கு ஆசை இருக்க ஒரு அர்த்தம். அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்து அலா ஹுப்பிஹி ஒரு அர்த்தம். பொருளை கொடுப்பது பொருளின் மீது பிரியம் இருக்க, பொருளை கொடுப்பது அல்லாஹ்வின் மீது உண்டான பிரியத்தின் காரணமாக. தவில் குர்பா, நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு, வல் யதாமா, அனாதைகளுக்கு, வல் மசாக்கீன், மிஸ்கீன்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு, அபுனு சபீல், பயணிகளுக்கு, வஸ்ஸாயிலீன், கையேந்தி கேட்பவர்களுக்கு, வஃபிர் ரிகாப், அடிமைகளை விடுவிப்பதற்கு. முதல்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அக்காயிது சம்பந்தமான விஷயங்கள். ரெண்டாவது சொல்லப்பட்ட விஷயங்கள் முஆஷரத் சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஒரு ஆயத்தில். மூணாவது வருது தஹதீபுன் நஃப்ஸ், நாமவே திருத்திக் கொள்வதற்காக, நம்ம பக்கம் அடைவதற்காக. அகாமஸ் ஸலாத் வ ஆத்தஸ் ஸகாத். தஹதீபுன் நஃப்ஸில் ஹுஸ்ன அஹ்லாக்குக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. வல் மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது, ஒப்பந்தம் செஞ்ச ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும். சொன்னோம் பார்த்துக்குவோம், இப்போ என்ன சொன்னால் செஞ்ச கரெக்டாக செய்யணுமா என்கிற அந்த அடிப்படை வரக்கூடாது. அதெல்லாம் ஏமாத்து பேர் வழி. நாளை காலையில் 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறோன்னா வந்துடணும். வர முடியலன்னா ஒரு ஃபோன் செய்யணும். வர முடியல அதில் மன்னிச்சு கொள்ளுங்கோ. வல் மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது வ சாபிரீன ஃபில் பாசாயி வல் ضرائی வஹீனல் பாஸ். கஷ்டத்தில், நஷ்டத்தில், வியாதியில், சுகத்தில், எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணும். இது எல்லாம் அஹ்லாக் சம்பந்தமானதாக இருக்கிறது. உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன். இவர்கள் தான் உண்மையாளவர்கள், இவர்கள் தான் முத்தகீன்கள். அடுத்து கத் அஃலஹல் முஃமினூன், இந்த ஆயத்தையும் பாருங்கிறான் இமாம் புகாரி. அதில் மோமின்களுடைய சிஃபத்துகளாக அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முரிலூன் வல்லதீன ஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன். எத்தனை ஜுஸுவை சொல்லியிருக்கிறான் மோமின்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்புகள் என்று. இதெல்லாம் இமாம் புகாரி அவர்கள் ஈமானுக்கு ஜுஸு என்று சொல்லி ஈமான் முரக்கபு என்று நிலைநாட்ட விரும்புகிறாங்க. நம்ம பதில் என்ன? இதெல்லாம் நஃப்ஸுல் ஈமானுக்கு உள்ளது அல்ல, இதெல்லாம் தஸீனுல் ஈமானுக்கு உள்ளது, இதெல்லாம் தக்மீலுல் ஈமானுக்கு உள்ளது என்று ஒரே முத்திரத்தான். முடிஞ்சு போச்சு வேலை. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.